பிரியமானவர்களே, சங்கீதம் 36:8 ஏசப்பா கொடுக்குற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆலயத்துள்ள சம்பூரணத்தினாலே என்னை திருப்தி அடைவார்கள்னு போடப்பட்டிருக்குதுங்க. அதாங்க கடவுளுடைய ஆலயத்திற்கு போகும்போது கிடைக்கக்கூடிய சம்பூரணத்தினால் அவரோட பிள்ளைகள் கிருபையினாலே திருப்தி அடைவார்களாங்க. எப்படிங்க அதோட சம்பூரண ஆசீர்வாதம் எப்படிங்க ஆலயத்துலேருந்து கிடைக்குது? நம்ம கடவுளை தேடி அவருடைய பிரசனத்துக்கு அவருடைய ஆலயத்திற்கு போகும்போது இன்னொன்று என்ன கிடைக்குதா, அந்த சம்பூரண ஆசீர்வாதம். சம்பூர்ணம்னா ஒரு முழுமையை குறிக்குதுங்க. முழுமை நான் இப்போ ஒரு ஃபைனான்ஸில் நம்ம ஐஸ்வர்யத்தில் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம். வெறும் தன்னிறைவு மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைவடைஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்க. அதே போல் சமாதானத்தில்ங்க, அதே போல் சந்தோஷத்துலங்க, அதே போல் ஒரு வியாதியற்ற வாழ்க்கையிலங்க, எல்லாமே ஒரு தன்னிறைவும் நம்ம மூலமாக மற்றவர்கள் உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுறது தாங்க சம்பூரண ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஆலயத்தில் மட்டும்தாங்க கிடைக்குது. எனவே அவரை நோக்கி பாருங்கள். ஆலயத்தின் அண்டையில் இயேசு அண்டைக்கு அவரோட சமூக தண்டைக்கு வாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.